வெல்கம் டு மொபைல் மேஜிக். மொபைல் மேஜிக் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் 5ஆம் நம்பர் வீதியில இருக்கு. கிராஸ்கட் ரோட்ல கணபதி சில்ஸ் அப்படிங்கிற துணி கடை இருக்கும். அதுக்கு தொட்ட சந்துக்குள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு 7வது பில்டிங் சிகப்பு கலர் போர்டு. இதுதான் நம்ம கடை மொபைல் மேஜிக். நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே யூஸ்டு செகண்ட்ஸ். ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா 7 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 50-60 ரூபா வரைக்கும் எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தெளிவா நீட்டா ஃப்ரெஷ்ஷா புதுசு மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறது நம்ம கடையோட ஃபுல் ஸ்டாக்ஸ் வீடியோ. எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா காட்டலாம். A to Z எல்லாமே கிளியராகவே சொல்லிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறவங்க நம்ம வெப்சைட் இருக்குது, தி மொபைல் மேஜிக் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் மொபைல் மேஜிக் அப்படிங்கிற ஆப் இருக்கும், அதுக்குள்ளே போய் தாராளமாக பார்க்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பட்ஜெட் அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போட்டுவிட்டிங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வித் வீடியோவாக சென்ட் பண்ணி விடுவோம். வித் ப்ரைஸோட எல்லா டீட்டெயிலுமே அதிலே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு மாடல் பிடிச்சி நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டுவிட்டு அட்ரஸ் போட்டுவிட்டு எந்த ஊராக இருந்தாலும் பார்சலில் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நேரில் வரா இருந்தாலும் கடைக்கு வந்து பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் என்னென்னங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். இருக்கிறதுலேயே ஐரன் மாடலாக பெரிய மாடலாக பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே ரெகுலராக வச்சுருப்போம். ஒன் ப்ளஸில் அப்படின்னீங்கன்னா ஒன் ப்ளஸில் 13, 13R, 12, 12R, 11 A to Z கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் செட் எடுத்து 1 மாதம் 2 மாதம் கேட்டகரியில் ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி பக்கா கண்டிஷனில் பிராண்ட் நியூவாக தான் வச்சுருப்போம். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன் வித் வேரண்டி, பாக்ஸ் ஃபுல் கிட் எல்லாமே வந்துடும். நம்ம ஸ்கின் ஒட்டி பவுச் போட்டு பாக்ஸ் வித் ஏர்பாட்ஸோட தந்துடுவோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 13 அன்யூஸ்டு கிட்டத்தட்ட 11 மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோட பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்ம கொடுக்குற விலை 62,500 ரூபா, 62,500 கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 16GB RAM, 512GB ஃபோன் மெமரி, பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13Rம் இருக்குது. 13R வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுவும் 16/512 அன்யூஸ்டு கண்டிஷனில் பிராண்ட் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக புதுசுமாக இருக்க செட்டு. இதுவும் 11 மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோட இருக்கிற ஐட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது நம்மள்ட்ட. 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/128 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 25 ரூபாய்க்கு வரும். இதுவும் உங்களுக்கு ஒர்த்தபிளான மாடல். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 11லேயே 16,256 இருக்குது. அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30,800க்கு வரும். இதுவும் தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11Rலாம் எடுத்திங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்மள்ட்ட 20,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட. அதுலேயே 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் செட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான கண்டிஷன் தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மள்ட்ட 18,000 ரூபாய்க்கும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு பாக்ஸ் சார்ஜர் வரல, அதனால விலை கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவோ மாடலுமே இருக்குது. எல்லா மாடலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ஆக்டிவேட் மட்டும் தான் இருக்கும், பீஸ் யூஸே பண்ணியிருக்காது. 8/128 1 இயர் கம்பெனி வாரண்டியோட 28,500 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,256 11 மந்த் பிராண்ட் வாரண்டியோட 30,000 ரூபாய்க்கு தரலாம். அதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற மாடல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் நம்மள்ட்ட விவோ V40 Pro இருக்குது. V40 Pro வந்து பார்த்தீங்கன்னா 8,256 34 ரூபாய்க்கு தருவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12,512 வந்து நம்ம கொடுக்குற விலை 39,000 ரூபாய்க்கு தருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V40 இருக்குது. V40ல் 8,256 28,000 ரூபாய்க்கும், 8,128 25 ரூபாய்க்கு கொடுப்போம். இது எல்லாமே சீல்டு கட்டு கண்டிஷன், லேட்டஸ்ட் பிராண்ட் நியூ அன்யூஸ்டு தான். விவோவில் T3 அல்ட்ராவும் அவைலபிள் இருக்குது. 29,000 ரூபா 1 இயர் கம்பெனி வாரண்டி அப்படியே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V30 இருக்குது. 23,500 ரூபா. இது 11 மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டி வரும். அதுலேயே விலை கம்மி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு V30 இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மாதம் யூஸ்டு 5 மாதம் கம்பெனி வாரண்டி வரும். IQ Z9S சீல்டு கட்டு கண்டிஷன் பிராண்ட் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக புதுசுமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000க்கு வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,000க்கும் நம்மள்ட்ட பீசஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா Y300 ப்ளஸ், இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன் பாக்ஸ் ஃபுல் கிட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் பிராண்ட் வாரண்டியோட நமக்கு 18,000க்கு வரும். அதுக்கப்புறம் நல்ல மாடல், ஒர்த்தான மாடல், சூப்பரான மாடல்னா 14CV இருக்குது MIல. இதுவும் ஒர்த்தான மாடல், பிராண்ட் நியூவாக இருக்குது. 40,000 ரூபா பூசு இருக்க செட்டு, பிராண்ட் நியூ கண்டிஷன் சீல்டு கட்டுக்கு எடுத்து வச்சது தான். நம்ம 30,000 ரூபாய்க்கு தரலாம். அதுக்கப்புறம் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா மாடலுமே எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது. மோட்டோவில் H50 Pro ஜஸ்ட் 5 டேஸ் யூஸ்டு 25 ரூபா. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் 20,800 ரூபா. அதுக்கப்புறம் மோட்டோ H50 பிராண்ட் நியூ கண்டிஷன் சீல்டு கட்டு நம்ம கொடுக்குற விலை 19,000 ரூபா. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த் யூஸ்டு 18,500 ரூபாய்க்கு இருக்குது. H50 ஃபியூசன் லேட்டஸ்ட் மாடல் தான், ஒர்த்தான மாடல் தான், தரமான பீஸ் தான். அதுலேயே எக்கச்சக்கமான பீசஸ் வச்சுருக்கோம். கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அதுலேயே 8GB RAM இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது. இது எல்லாமே H50 ஃபியூசன் தான். மோட்டோ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா H50லாம் வந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் 18,500 ரூபாய்க்கு இருக்குது. பக்கா கண்டிஷனில் 12GB RAM 256GB எல்லாமே நீட்டாக தெளிவாக பக்காவாக இருக்கும். H50 ஃபியூசனுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா H50 நியோவும் அவைலபிள் இருக்குது. H50 உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் எல்லா கலருமே இருக்குது. மோட்டோவில் H40 நியோ, H50 நியோ, H50 ஃபியூசனு, H50 Pro எல்லா மாடலுமே மோட்டோவில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்லையுமே ப்ராப்பராக வச்சுருக்கோம். எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷன்னா
செட் எடுத்து 1 மாதம் 2 மாதம் கவுண்டிங் தான், மற்றபடி பீஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F27 Pro Plus ரஃப் அடிக்கு நல்ல தாங்கும் ஒர்த்தான மாடல். நம்ம கொடுக்குற விலை 18,000 18,000க்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 11 18,000க்கு 8256ஓட ஒர்த்தான மாடல். ரெனோ 11 ப்ரோ 22,000 இதுவும் ஒர்த்தான மாடல் 12256ஓட தங்க மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா V29e 15,300 எட்ஜ் டிஸ்பிளேல ஒர்த்தான மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது 8256 பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் வேரண்டியோட வந்துடும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15,800 ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் 200 மெகாபிக்சல் கேமராவோட 8GB RAM 256GB 5000 mAh பேட்டரியோட ஒர்த்தான மாடல். அருமையான பீசஸ், தெளிவாக இருக்கும். இதெல்லாமே எட்ஜ் டிஸ்பிளே கேட்டகரியில் வர்ற மாடல் தான். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எட்ஜ் டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மிலேயே ஒர்த்தான மாடல்ஸ் எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ், 12 ப்ரோ ப்ளஸ், 13 ப்ரோ ப்ளஸ், 14 ப்ரோ ப்ளஸ், 14 ப்ரோ எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் அன்யூஸ்டு கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி வந்துடும். 14 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 வரும், பிராண்ட் நியூவாக வந்துடும். 13 ப்ரோ ப்ளஸ் 21,500 யூஸ்டு பிராண்ட் நியூ கண்டிஷன் 10 மந்த் வேரண்டி. அன்யூஸ்டு டெமோ கேட்டகரி 22,000 வரும். இது எல்லாமே கேமரா பர்ஃபார்மன்ஸுக்கு வேறு லெவலில் இருக்கும். 14 ப்ரோலையும் அன்யூஸ்டு பீசஸ் வச்சிருக்கோம், 22,000 அவைலபிள் இருக்குது. எல்லாமே பிராண்ட் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக தங்க மாதிரி நீட்டான பீசஸ். GT6 30,000 பிராண்ட் நியூ கண்டிஷன் 11 மந்த் பிராண்ட் வாரண்டி இருக்குது. அதனால இந்த ப்ரைஸு. பீஸு தெளிவான கண்டிஷனில் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 13 ப்ரோ போயிருச்சு, வரும், எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ரெனோ 13 இப்போ கையில் இல்லை. ஆனால் அதுக்கு கீழே ரெனோ 12 ப்ரோ இருக்குது, ரெனோ 12 இருக்குது. இதெல்லாம் டெமோ யூனிட் அன்யூஸ்டு கண்டிஷன். 25,500க்கு 12 ப்ரோ 12 வந்து பார்த்தீங்கன்னா 23க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற F29 இது 1 இயர் பிராண்ட் வாரண்டியோட அன்யூஸ்டு சீல்டு கட்டு. நம்ம கொடுக்குற விலை 22,000 பீஸு உங்களுக்கு 27,000 புதுசு, 5,000 கம்மி. யூஸே பண்ணாது, சீல்டு மட்டும் கட் ஆகிருக்கும். மற்றபடி பீஸு பிராண்ட் நியூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூவில் Z9S எட்ஜ் டிஸ்பிளேல ஒர்த்தபிளான மாடல், பிராண்ட் நியூவான கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இது உங்களுக்கு 17,000 வரும். அதுலேயே 12GB RAM 256GB உங்களுக்கு 22,000 வரும். அந்த மாதிரி ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்பிளேல எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பியூர் கேமிங்க்கு பக்காவாக இருக்கிற மாடல் இவன் தான், IQ 12. இது பியூர் கேமிங்கில் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் 100x சூப்பர் ஜூமோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் தங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். கேமராக்காகட்டும், டிஸ்பிளேக்காகட்டும், கிளாரிட்டிக்காகட்டும் எல்லாமே ஒர்த்தபிளாக இருக்கிற சூப்பரான மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16GB RAM 512GB பாக்ஸ் ஃபுல் கிட்டு இனியும் வித் பிராண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்குற விலை 39,500 39,500க்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுக்கலாம். ஐக்யூலையும் எல்லா கேட்டகரியுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஐக்யூ Z9, Z9S, Z9S Pro. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 9, நியோ 7, நியோ 7 ப்ரோ, நியோ 9 ப்ரோன்னு எல்லா மாடலுமே வச்சிருக்கிறோம். விலை கம்மியில் எட்ஜ் டிஸ்பிளேல ஒர்த்தபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா V29e 15,800 வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா Z7 Pro உங்களுக்கு 15,800 வரும். இதெல்லாமே எட்ஜ் டிஸ்பிளே கேட்டகரியில் வந்துடும். அதே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்ததுன்னா உங்களுக்கு 16,800 வரும். Y200 Pro வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரும். இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்ட வித் வேரண்டியோட இருக்குது. அதுலேயே V29 எடுத்திங்கன்னா 12GB RAM 256GB வேரண்டியும் உங்களுக்கு 18,000 வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா V30e எடுத்திங்கன்னா 17,500 வரும். இது எல்லாமே எட்ஜ் டிஸ்பிளே கேட்டகரியில் ஒர்த்தபிளான தங்கமான சூப்பரான மாடல். எட்ஜ் டிஸ்பிளேல விலை கம்மினா மோட்டோவில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா MI 12 Pro 22,000 12GB RAM கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எம்ஐயில் லேட்டஸ்ட் மாடல் தான் Poco M7 Pro, Poco X6 Pro, Poco F6, எம்ஐயில் Note 13 Pro ப்ளஸ்ஸு, Note 13 Pro, MI 14 Pro, 14 Pro ப்ளஸ்ஸு, Poco X7, MI Note 13 Pro ப்ளஸ்ஸு, மோட்டோ Razr 40. இது எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். எம்ஐயில் கேமிங்க்கு, டிஸ்பிளேக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கிற மாடல் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் Note 13 Pro ப்ளஸ் வித் வேரண்டி பில்லோட 17,000 வரும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா Poco F6 எடுத்திங்கன்னா 19,000 வரும். இதெல்லாம் கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். Poco X6 Pro எடுத்திங்க அப்படின்னா இது பியூர் கேமிங் மாடல் தான். இது 17,800 வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 16,800 நம்மள்ட்ட பீசஸ் அவைலபிள் இருக்குது. M7 Pro பிராண்ட் நியூ அன்யூஸ்டு லேட்டஸ்ட் மாடல் 13,500 வரும். இது பழைய மாடல் தான், MI 12 Pro, ஆனால் தங்கமாக இருக்கும். Snapdragon 8 Gen 1 வரும், 22,000 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Pocoல X7 இது லேட்டஸ்ட் மாடல், பிராண்ட் நியூ கண்டிஷன், தங்கமான பீஸ் 20,000 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி MI Note 13 Pro ப்ளஸில் பீசஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19,500 அவைலபிள் வந்துடும். 8256ஓட பிராண்ட் நியூவாக இருக்கும். சீல்டு கட்டு 1 இயர் கம்பெனி வாரண்டியோட
எம்ஐ நோட் 14 ப்ரோ 22,500 வரும். யூஸே பண்ணாத பீஸு, சீல்டு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். 27,000 பூசு இருக்க செட்டு. அதிலே இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ நோட் 14 ப்ரோ ப்ளஸ் உங்களுக்கு 26,000 வரும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டி வரும். இது வாரண்டி இப்போ தான் முடிஞ்சது. ரேசர் 40 உங்களுக்கு யூஸ் பண்ணாத தெளிவான நீட்டான பீஸு, ஃப்ளிப் டைப்பில் வர மாடல் ஒர்த்தாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 23 ரூபா, 23,000 தரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காத ஐட்டமான மாடல் இந்த மாடல் தான். இது ஹானர் 90 8GB RAM 256GB 200 MP கேமராவோட நம்ம கொடுக்குற விலை 512GB 17,500 256GB 18,500. ரெண்டுமே பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு 2 இருக்குது, ஒன் ப்ளஸ் 8 இருக்குது, ஒன் ப்ளஸ் 9R, ஒன் ப்ளஸ் 10R இதெல்லாமே தெளிவாக நீட்டாக இருக்கும். நாடு 2 நம்ம 14 ரூபாய்க்கு தரலாம். அதிலே வந்து பார்த்து 12GB RAM 256GB, ஒன் ப்ளஸ் 8 12GB RAM 256GB 17 ரூபாய்க்கு தரலாம். 9R 12GB RAM 256GB 16 ரூபாய்க்கு தரலாம். இது ஒன் ப்ளஸ் 10R 12256 நம்ம 16,000 ரூபாய்க்கு தருவோம். விலை கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கான மாடல் தான். ஒன் ப்ளஸ் நாடு C3 லைட்டு 12,000 ரூபாய்க்கு வரும். சார்ஜ் சூப்பராக நிற்கும், செட்டு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு C3 எடுத்திங்கன்னா 14 ரூபாய்க்கு வரும். இதுவும் தெளிவான மாடல், நல்ல பீஸ், நீட்டான செட்டு. ஒன் ப்ளஸ் 9R எடுத்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற விலை 20,000 20,000க்கு 12GB RAM 256GBயில் ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ எட்ஜ் டிஸ்பிளே சூப்பர் மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு CE4 இதில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட் வித் வேரண்டியோட 18,300 செட்டு மட்டும் 17,300. ரெண்டுமே ஒர்த்தான மாடல் தான். நாடு 4 பிராண்ட் நியூ கண்டிஷன் 22,500, 6 மாதம் கம்பெனி வேரண்டியோட தெளிவாக வரும். அதுக்கப்புறம் நத்திங்கில் எக்கச்சக்கமான பீசஸ் வச்சுருக்கோம். கலர்ஸ் எல்லா கலர்ஸ் வச்சுருக்கோம். 8 128 14 ரூபாய்க்கு வரும். 8 256 15 ரூபாய்க்கு வரும். அதிலே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 17 ரூபாய்க்கு வரும். நத்திங்கு பக்கா கண்டிஷன், சூப்பரான மாடல். நத்திங் 2 எடுத்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற விலை 19,500 வித் பிராண்ட் வாரண்டியோட. அன்யூஸ்டு சீல்டு கட் எடுத்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வரும். 2A ப்ளஸ் எடுத்திங்க அப்படின்னா 21,800. இனியும் 11 மந்த் கம்பெனி வாரண்டி வரும். எல்லாமே தெளிவான கண்டிஷனில் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்காகவே ஒர்த்தபிளாக இருக்கிற மாடல் இந்த மாடல் GT 20 Pro நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 18,000 ரூபாய்க்கு கொடுப்போம். பாக்ஸ் ஃபுல் கிட் இனி 5 மாதம் கம்பெனி வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் 40 Pro எட்ஜ் டிஸ்பிளேல விலை கம்மியாக நம்ம கொடுக்குற விலை 14,000 14,000க்கு தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IQ Neo 7 Pro கேமிங்க்கு சூப்பராக இருக்க செட்டு நம்ம கொடுக்குற விலை 18,500 18,500. Y300 ப்ளஸ் பிராண்ட் வாரண்டி 11 மந்த் இருக்குது. நம்ம கொடுக்குற விலை 17,000 17,000 ருபீஸ். எட்ஜ் டிஸ்பிளேல விலை கம்மி 14,500 ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஓப்போ Reno 80 108 MP கேமராவோட சூப்பரான மாடல், தங்கமான பீஸ், தெளிவான செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F27 லேட்டஸ்ட் மாடல், ஒர்த்தான பீஸ். நம்ம கொடுக்குற விலை 15,800 15,800 ரூபாய்க்கு தெளிவான கண்டிஷனில் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும். கேமிங்க்கு சூப்பராக வேணுமா, அதுக்கு ஒர்த்தான மாடல் ரியல்மி GT Neo 3T. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 12,800 ரூபாய்க்கு இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 870ல் 5000 mAh பேட்டரியோட கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 13,800. 12256 எடுத்திங்க அப்படின்னா 15,800. அதிலே பீஸ் நீட்டான கண்டிஷனில் தெளிவாக பக்காவாக எல்லா கேட்டகரியிலுமே ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறோம். கிடைக்காத ஐட்டம்னா உங்களுக்கு விவோ X60 Pro 12256 நம்ம கொடுக்குற விலை 18,500. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ Reno 6 Pro நம்ம கொடுக்குற விலை 16,300. 12256ல் எட்ஜ் டிஸ்பிளேல சூப்பரான மாடல், தெளிவான பீஸ், நீட்டாக இருக்கும். F25 Pro எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 16,000. இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும். Y200E எடுத்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 15,800. இதுவும் 8256ஓட பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூவாக வந்துடும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் T2 Pro எட்ஜ் டிஸ்பிளேல ஒர்த்தான மாடல், பிராண்ட் நியூ கண்டிஷனில் தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கொடுக்குற விலை 15,800. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா Y100 எடுத்திங்கன்னா நம்மளோட விலை 12,800 12,800 ரூபாய்க்கு ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒர்த்தான மாடல். 13,000 ரூபாய்க்கு F23 8256ஓட வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் லேட்டஸ்ட் மாடல் Y58 5G நம்ம கொடுக்குற விலை 12,800 12,800 ரூபாய்க்கு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியில் நல்ல மாடல் X70 Pro 12,800 13,000க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி 14X இது லேட்டஸ்ட் மாடல் 6000 mAh பேட்டரியோட 13,000 ரூபாய்க்கு வரும். பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் பிராண்ட் வாரண்டி, மேக்ஸிமம் 11 மந்த்துக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை கம்மியான கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கீழே 5Gயில் எவ்வளோ பீசஸ் வச்சுருக்கோம்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸ்டார்டிங் 7,000 ரூபாய்க்கே 5G வரும். இதெல்லாம் 7,000 பட்ஜெட்டில் வரும். இதெல்லாம் 9,000 பட்ஜெட்டில் வரும். இது எல்லாமே 5Gயில் 8GB RAM 128GB ஃபோன் மெமரியோட நீட்டான கண்டிஷனில் தெளிவாக இருக்கும். எம்ஐயில் எடுத்திங்கனாலும் பக்கா கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக வரும். 13C 13 A to Z கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் போக்கோ X5 இருக்குது 13,000 ரூபாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் வேரண்டியோட 8256. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா MI 12 5G இதுவும் AMOLED LED டிஸ்பிளேவோட பிராண்ட் நியூவாக இருக்கும். 11,500க்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோ F4
12GB RAM 256GB நம்ம கொடுக்குற விலை 15,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எம்ஐ நோட் 13 இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 8128 நம்ம கொடுக்குற விலை 11,000. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12256 பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம கொடுக்குற விலை 15,000 பிராண்ட் நியூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X5 நீட்டான கண்டிஷன் தெளிவான பீஸு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 13,000 வரும். இதில் எம்ஐ K50i கிடைக்காத ஐட்டம், ஒர்த்தான ஐட்டம், நீட்டான பீஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை உங்களுக்கு 12,000 rupees. அப்புறம் 5Gயில் விலை கம்மி அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 8,500 5G வச்சிருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பிராண்ட் நியூ கண்டிஷன் பாக்ஸ் ஃபுல் கிட்லாம் G34 45 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பட்ஜெட்டில் வரும். ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா F19 Pro Plus 9,300 வரும். விவோவில் Y28 8256 தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் 10 ரூபா வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 10,800 வரும். 4128 எடுத்தீங்கன்னா 8,500 நம்மள்ட்ட 5G அவைலபிள் இருக்குது. சாம்சங்கில் சார்ஜ் சூப்பராக நிற்கிற மாதிரி M33 5G எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பட்ஜெட்டில் வரும். 6000 mAh பேட்டரியோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 70 இருக்குது, 60 இருக்குது, நாடு 2 இருக்குது. நாடு 2ல 12256 13,000 பட்ஜெட்டில் வந்துடும். 5Gயில் வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாடில் 12256 நம்மள்ட்ட 13,000 அவைலபிள் இருக்குது. ஓப்போவில் A74லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 5G அவைலபிள் இருக்குது. கிடைக்காத மாடல் தான், நல்ல மாடல் தான், நீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவோவில் ஓப்போவில் A3 இருக்குது. A3 12 ரூபா பட்ஜெட்டில் வரும். 59 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருக்குது, 11,800 இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷன், இது லைட் யூஸ்டு கண்டிஷன். 79 வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பட்ஜெட்டுக்கு 5G வரும். இதுவும் ஒர்த்தபுளாக இருக்கும். 8128 K12X வித் பிராண்ட் வாரண்டியோட சீல்டு கட்டு கண்டிஷன் 11 ரூபா பட்ஜெட்டில் வரும். A3X எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,800 பிராண்ட் நியூ கண்டிஷனில் வரும். அதுலேயே 464 எடுத்தீங்கன்னா 9,000 வரும். ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா Z9 லைட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன் 10 ரூபாய்க்கு வரும். அதுலேயே Z6 லைட்டு உங்களுக்கு 9,000 வரும். Z5 பிராண்ட் நியூவாக இருக்கும், 10 ரூபாய்க்கு வரும். Z3ல வந்து பார்த்தீங்கன்னா 8256 நம்ம 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது Z5 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 11,800 வரும். ரியல்மி 11 Pro 9 Pro Plus 11,800 வரும். விவோ T1 Pro ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்டோட பியூர் இந்தியன் 5G நம்மளுக்கு 11,800 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Narzo 20 Proல பழைய மாடல் தான், பேசிக் யூஸருக்கு செம்மையாக இருக்கும். 6,800 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூவாகவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் வச்சிருக்கோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது போக்கோல M3. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் குவான்டிட்டியாக ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா போன வாட்டியில் எக்கச்சக்கமான பீசஸ் விற்றுருக்கோம். ஏன்னா இது அன்யூஸ்டு பிராண்ட் நியூ, யூஸே பண்ணியிருக்காது. பீஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி பிராண்ட் நியூவாக வந்துடும். 6000 mAh பேட்டரி, ஸோ சார்ஜ் கல் மாதிரி நிற்கும். கேமரா 48 MP பேக் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா. பீஸு யூஸே பண்ணியிருக்காது. அன்யூஸ்டு கேட்டகரியில் பிராண்ட் நியூவாக இருக்கிற செட்டு எல்லாமே ஸ்டிக்கர்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நல்லா நிற்கும். கேமரா கிளாரிட்டி, டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே ஓகே. Snapdragon 680 வந்துடும். உங்களுக்கு 6GB RAM 128GB பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூவாக வருது. இதோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் ஒட்டி பவுச் போட்டு நம்ம கம்பெனி ஏர்பாட்ஸு வித் ஒரிஜினல் கம்பெனி சார்ஜரோட நம்ம கொடுக்குற விலை 6,700 6,700 கொடுக்குறோம். இது 4G தான், ஆனால் சார்ஜ் நிற்கிறதுக்கும் கேமிங்க்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பேசிக் யூஸருக்கு அருமையாக இருக்குது. குவான்டிட்டியான ஸ்டாக்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 6,700க்கு இந்த மாடல் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு அதை விடையும் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்சங்கில் எடுத்திங்கன்னா 4,500க்கு வரும். இந்த மாதிரி ஓப்போ எடுத்தீங்க அப்படின்னா 6,000 பட்ஜெட்டுக்கு வரும். இதுவும் நல்ல மாடல் தான். ஓப்போ A9 2020 AMOLED டிஸ்பிளே ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் தான் வேணும்னா அதுக்கு இந்த மாடல்லாம் ஒர்த்தாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா F19 உங்களுக்கு 8,000 பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஃபுல் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்டோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வர மாடல். F17 Pro எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,500 இதுவும் ஒர்த்தாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 8256 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,000 பட்ஜெட்டுக்கு வந்துடும். இதுவும் நீட்டான கண்டிஷன் பக்காவாக இருக்கும். 5Gயில் ஒர்த்தான மாடல், பழைய மாடல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கொடுப்போம். Infinix Note 12 Pro 5G 8128 தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விவோ T1 5G இதுவும் AMOLED டிஸ்பிளே ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்டோட 9,000 பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா MI K20 Pro கிடைக்காத ஐட்டம் தான். Snapdragon 855 ப்ளஸில் பாப்அப் கேமரா வித் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்டோட நம்ம கொடுக்குறவள 8,500. கேமிங்க்கு சூப்பராக இருக்கும்னா ஓப்போ MI Note 10 Pro Max தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும். 8,000 கொடுப்போம். 8GB RAM 128GB பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். இதெல்லாம் நீட்டான மாடல், தெளிவான பீஸில் பக்காவாக இருக்கிற செட்டு. அதுக்கப்புறம் ஹைரன் கேட்டகரியில் கொஞ்சம் பெஸ்டபுளாக வேணும் அப்படின்னீங்கன்னா சாம்சங் கேட்டகரியில் நம்மள்ட்ட S24 இருக்குது. 70,000 கொடுப்போம். S24 Ultra கம்பெனி பிராண்ட் வாரண்டியோட 512GB தெளிவாக இருக்கும். நீட்டான கண்டிஷனில் 2 கலர் அவைலபிள் இருக்குது. 22 Ultra எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 38,000 அவைலபிள் இருக்குது. S24 FE 42,000 அவைலபிள் இருக்குது. சீல்டு
கட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24+ எடுத்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது 12256. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா S24 எடுத்தீங்க அப்படின்னா 42 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது வித் பிராண்ட் வாரண்டியோட 8256. S23 எடுத்தீங்கன்னா 25,800 ரூபாய்க்கு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஐஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 உங்களுக்கு 128 பேட்டரி 100% 30,000 ரூபாய்க்கு தருவோம். 256 31,000 ரூபாய்க்கு தருவோம். 14 எடுத்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு தருவோம். 15 எடுத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு தருவோம். அதுலேயே 15ல பிராண்ட் வாரண்டியோட சீல்டு கட்டு கண்டிஷனில் எடுத்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு தருவோம். 16E எடுத்தீங்க அப்படின்னா 47,500 ரூபாய்க்கு வந்துடும். 15+ எடுத்தீங்க அப்படின்னா 46,500 ரூபாய்க்கு வரும். 13 Pro Max எடுத்தீங்கன்னா 42,500 ரூபாய்க்கு வரும். இதெல்லாமே நல்ல மாடல், நல்ல செட்டு, நீட்டான பீஸ், பக்காவாக இருக்கும். சாம்சங்கில் சார்ஜ் கல்லு மாதிரி நிற்கணும் பெரிய மாடல் அப்படின்னா எல்லா மாடலுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. சாம்சங்கில் A14 பிராண்ட் நியூ அன்யூஸ்டு பக்கா கண்டிஷனில் வந்துடும் 10,000 ரூபாய்க்கு வரும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா A15 உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு வரும். A16 உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா A25 வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு வரும். இது டெமோ யூனிட் அன்யூஸ்டு பிராண்ட் நியூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A34 எடுத்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வரும். 8256 வந்துடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா F15 எடுத்தீங்கன்னா வெள்ளை கம்மி 11,300 ரூபாய்க்கு 6000 mAh பேட்டரியோட சூப்பராக இருக்கும். F54 எடுத்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு 8256 108 MP கேமராவில் ஒர்த்தாக இருக்கும். M55 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,300 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். இதுவும் நீட்டான பீஸு வித் பிராண்ட் வாரண்டியோட. அதே S சீரிஸில் எடுத்தீங்க அப்படின்னா S20+ இருக்குது 16,500 ரூபாய்க்கு வரும். அதுலேயே S22+ இருக்குது 26,500 ரூபாய்க்கு வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா S20+ இருக்குது 13,000 ரூபாய்க்கு வரும். S21+ இருக்குது 16,800 ரூபாய்க்கு Exynos 8256. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8256 உங்களுக்கு 17,500 ரூபாய்க்கு வரும். இல்லை பழைய மாடல் கிடைக்காத ஐட்டம்னா உங்களுக்கு S9 இருக்குது 7,500 ரூபாய்க்கு. S9+ இருக்குது 8,500 ரூபாய்க்கு. இதெல்லாமே நீட்டான பீசஸ், பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா நம்மள்ட்ட அவைலபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பீசஸ் இருக்குது. எல்லாமே தெளிவாக நீட்டாக தான் இருக்குது. லைட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதனால இந்த தடவை 9,000 ரூபாய்க்கு தருவோம் 9,000 ருபீஸ்க்கு. கேமரா பக்காவாக இருக்கும், டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். 4.9 இன்ச்சஸ் டிஸ்பிளேல ஸ்னாப் டிராகன் 765ல கிடைக்காத டிமாண்டான ஒர்த்தான மாடல் இவ்வளவு தான் இருக்குது. இனி வித்தா கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் 2 பீசஸ் அவைலபிள் இருக்குது. 11,000 ரூபாய்க்கு சிங்கிள் சிம்மு, 12,500 ரூபாய்க்கு 12 சிம்மு. இது கிடைக்காது. வெல்வெட்டு 2 பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா XR இருக்குது 10,000 ரூபாய்க்கு கொடுப்போம். சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 Mark 3 நம்ம 7,500 ரூபா. அதே 5 Mark 2 நமக்கு 11,000 ரூபா. 1 Mark 3ல ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது 19,000 ரூபாய்க்கு தரலாம். அக்வாஸ் இருக்குது 10,000 ரூபாய்க்கு ஒரே பீஸ் தான் இருக்குது. LG V40 Think இருக்குது 9,000 ரூபாய்க்கு தரலாம். கிடைக்காத ஐட்டம், தெளிவான பீஸு. அதிலே Pixel 3a XL இருக்குது 7,000 ரூபாய்க்கு தரலாம். இதுவும் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5G தான். 5Gயில் நீட்டான பீசஸ், தெளிவான செட்டு பக்காவாக வச்சுருக்கோம். நத்திங் 2a இதெல்லாமே நீட்டான பீசஸ். T2 XL வந்து பார்த்தீங்கன்னா 5G 9,300 ரூபா. Vivo T1 5G 9,800 ரூபா. T2 X 8,300 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y28s லேட்டஸ்ட் மாடல் 5G 10,000 ரூபாய்க்கு வரும். V29e 15,800. IQ Neo 6 கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் 14,000 ரூபா. IQ Z9 இது 9,300 ரூபா. இதுவும் 5G தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus 9RT 15,300 ரூபா. OnePlus 9 16 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 13C லேட்டஸ்ட் 5G பேசிக் மாடல் 8,500 ரூபாய்க்கு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G ஸ்டைலிஷில் 2 பீஸ் இருக்குது. G பவர் இருக்குது. இதெல்லாமே 5Gயில் நீட்டாக இருக்கும். சாம்சங்கில் 6000 mAh பேட்டரியோட 8,500 ரூபாய்க்கு வந்துடும். சாம்சங் F14 5G. அதிலே M33 5G 10,000 ரூபா வரும். இந்த மாதிரி Realme 11X 5G உங்களுக்கு 10,000 ரூபா பட்ஜெட்டில் வரும். 8S 5G 9,500 ரூபா பட்ஜெட்டில் வரும். GT Neo 2 12GB RAM 256GB 15,800 ரூபாய்க்கு வரும். MI Note 13 12256 14,500 ரூபாய்க்கு வரும். 13C 9,300 ரூபாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட. டெக்னோ போவா 5G 9,800 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 4G தான். நீட்டான பீசஸ், தெளிவான பீசஸ், கிடைக்காத ஐட்டம் தான். போக்கோ X3 Pro நம்மள்ட்ட 7,500 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. 8 128ல நீட்டாக இருக்கும். அதே மாதிரி விவோவில் V15 Pro நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது 7,500 ரூபாய்க்கு வந்துடும். இதெல்லாம் நீட்டான கண்டிஷன், தெளிவான பீசஸ், பக்காவாக இருக்கும். இதுதான் பேசிக் கண்டிஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி டெமோ இருக்கோ அதே மாதிரி இதெல்லாம் கிடைக்காத ஐட்டம் தான். K20 Snapdragon 720ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் பாப்அப் கேமராவோட பீஸு தெளிவாக நீட்டாக க்ளீனாக பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 9,000 ரூபாய்க்கு வரும். K20 பீசஸ் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது Snapdragon 720. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Note 7S இருக்குது. இது 48 MP சூப்பராக இருக்கும். இது 5,300 ரூபாய்க்கு வரும். இது உங்களுக்கு 3GB RAM 32GB ஃபோன் மெமரியோட வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டில் தெளிவாக இருக்கிற பீசஸ் தான். IQ Neo 7
13 ப்ரோ ப்ளஸ்ஸு 13 போக்கோ F5 கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். போக்கோ F6 512GB நம்ம 15,000 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 14 ப்ரோ, ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸ்ஸு, இது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிற மாடல் தான். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம வெப்சைட் இருக்குது, www.themobilemagik அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். அதுக்குள்ளே போய் தாராளமாக பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க. நம்மள்ட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ஃபுல்லாக வீடியோவாக போட்டுடலாம். என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோங்கிற அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரிய வீடியோ போட்டுவிட்டோம். இதில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இல்லை எங்களுக்கு இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. எங்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே கிளியராக பக்காவாக நீட்டாக வீடியோ போட்டுவிடுவோம். பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டுட்டு அட்ரஸ் போட்டுட்டு கொரியரில் வாங்கிக்கலாம், இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் என்னங்கிறது அதிலே தெளிவாக சொல்லிடுவோம். நம்ம A to Z எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஒட்டி தான் வச்சுருப்போம். ஏற்றி இறக்கி பார்கெயின் பண்ணுற மாதிரி ரேட் போட மாட்டோம். ரேட் ஃபிக்ஸடாக பக்காவாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு எச்சு கம்மி அப்படிங்கிறது பொருளோட தரமும் குவாலிட்டியும் தான் ரேட்டை முடிவு பண்ணும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட சீல்டு கண்டிஷன் இருந்தால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் வரும். நம்மள்ட்ட பழைய பீசஸ், அடி வாங்கினது, மிதி வாங்கின செட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம டீல் பண்ண மாட்டோம். நம்ம எடுக்கிறது எல்லாமே டீலர்கிட்ட தான். ஸோ டீலர் அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்கெட்டு தெரியும். அந்த மார்க்கெட்டுக்கு நமக்கு கொடுப்பாங்க, அந்த வாங்கி கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது சேஃப் பிஸ்னஸ். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எடுத்த டீலர்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துக்கலாம். கஸ்டமர்கிட்ட எடுத்தால் விலை கம்மியாக கிடைக்கும், ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ எங்களுக்கு பிரச்சனைகள் வேண்டாம் அப்படிங்கிறங்காட்டி தான் எல்லாமே டீலர் பீசஸ் தான். தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், ஆனால் பொருள் தரமாக இருக்கும். பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோ பக்காவாக போடும்போது தாராளமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக்.